பெஞ்ச் ஃபிக்சிங் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இது குறித்து கேரவனே ஒரு கட்டளை இருந்தாங்க. அதாவது நீங்கள் மேட்ச் ஃபிக்சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவன் ஜெயிக்கணும் இவன் தோக்கணும் அப்படின்னு முடிவாகுது அப்படின்னு சொல்லி பெஞ்ச் ஃபிக்சிங் பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட ஜட்ஜ் குஜராத்லேருந்து எலிவேட் ஆகி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாங்க. அப்படி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தப்போ நீங்கள் குறிப்பாக டெல்லி சிஎம் கேஸாக இருக்கட்டும், இல்லை செந்தில் பாலாஜி ஒரு கேஸாக இருக்கட்டும், இது மாதிரி பல கேஸ் அந்த குறிப்பிட்ட அந்த பெண் ஜட்ஜுக்கு தான் மாற்றப்பட்டுச்சு. அங்கே சீனியாரிட்டி பேஸில் அந்த வழக்குகள் போகலை. இந்த பெண் ஜட்ஜுக்கே தொடர்ச்சியாக மாற்றப்பட்டுச்சு. அந்த பெண் ஜட்ஜி யார் அப்படின்னா திரிவேதி. குஜராத்தில். கரெக்ட், திரிவேதி. குஜராத்தில் அந்த அம்மா மோடி இருக்கிறப்போ அந்த அம்மா தான் லா செக்ரட்டரி. அவங்க தான் உள்ள அந்த டிபார்ட்மெண்ட் லா மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா இது பெஞ்ச் ஃபிக்சிங் தானே, அப்பட்டமா தெரியுதுல்ல. இல்லை இப்போ இந்த சந்திரசூட் ரிட்டையர் ஆகாம கூட அவர் மேலே வச்சுக்கப்பட்ட அதிகமாக ஆமாம், அது அவருக்கு தான் ஒதுக்குறாங்கன்னு சொல்லி வைக்கப்பட்டது. 100% உண்மை தானே. சந்திரசூட் இருக்கிறப்ப தானே இந்த அம்மா வந்து ஜட்ஜா எலிவேட் ஆகி வருது. பெஞ்ச் ஃபிக்சிங் பண்ணது ஆமாம், இவருக்கும் பங்கு இருக்கு. இவர் தான் நான் ராமனை கும்பிட்டு தான் தீர்ப்படுதுன்னு சொல்லிட்டாரு. ஏங்க பாபர் மசூதி இடிச்சிட்டாங்க, நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். ஆர்கியாலஜிக் சர்வே என்ன சொல்லிருச்சு, பாபர் மசூதி கீழே இருந்தது இந்து கோயிலா என்னன்னு எனக்கு தெரியாது, ஒரு கட்டடம் மட்டும் தான் சொல்லிருச்சு. உடைச்சாச்சு. நான் மெஜாரிட்டேரியன் மனநிலையை எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது என்னது? அப்ப நீங்க யாரு? அப்ப நீதிபதி இதுக்கு நீதிபதி தேவை கிடையாது. ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரன் போதேன். எப்பா 10 பேர் ஒன்னா நினைக்கிறாங்கப்பா, விட்டு கொடுத்துருப்பா சொல்றதுக்கு போதுமே. அப்புறம் அதுக்கு எதுக்கு ஒரு 1000 பக்கம் 2000 பக்கத்துக்கு நீதி பரிபாலனத்தை எழுதுறீங்க? என்ன பண்றீங்க? இவங்க தீர்ப்பு தான் கொடுக்குறாங்களே தவிர நீதி கிடையாது. இவங்கள்ட்ட ஒரு தீர்ப்பு தான் கொடுக்குது, தீர்ப்புல வந்து நீதியே கிடையாது. ஸோ அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படையில் இவங்க எல்லாருமே ஒரே பேட்டர்ல டெவலப் ஆகி வர்றாங்க. இந்த பூபேந்தர் யாதவ் இன்னொரு ஜெனரல் செக்ரட்டரி இருந்தால, இந்த பூபேந்தர் யாதவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் வழக்கில் தீர்ப்பு கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து லிபரான் கமிஷனில் ஹெட்டாக இருந்தவர். பாபர் மசூதி இடிப்பு வழக்கு பார்த்தீங்களா, அந்த வழக்கப்போ அரசு வழக்கறிஞராக இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக நின்றவர் இந்த பூபேந்தர் யாதவ். இப்போ மினிஸ்டர் இருக்காரு, அவர் பாஜக ஜெனரல் செக்ரட்டரி அவர் இருந்திருக்காரு. அவரும் அந்த RSS லீகல் வங்கில நினைச்சேன். இது எல்லாத்தோட கொடுமை என்னன்னா, இந்த வாத்வா கமிஷன் 1999 ஒரு 3 கிறிஸ்டியன்ஸ் ஆஸ்திரேலியன் மிஷனரிஸை தீ வச்சு எரிச்சு கொண்டுட்டாங்க. அப்பா மக பொண்ணுன்னு நினைக்கிறேன். அந்த வழக்குக்கு தனியாக கமிஷன் போட்டாங்க, வாதா கமிஷன். அந்த கமிஷனை அதில் வந்து தாரா சிங்னு ஒரு ஆள், அவன் பஜ்ரங் தளோட ஹெட்டாக இருந்தவன், அவன் தான் தீ வச்சு எரிச்சு கொலை பண்ணது. அந்த ஆள் மேலே குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அமைப்பு பஜ்ரங் தள் எதுவுமே பண்ணப்படலை. கேட்டால் அவனுக்கு அமைப்புக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டாங்க. எப்படி வந்து கோட்சேவுக்கும் RSSக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கமிஷன் விசாரணையில் அரசு சார்பாக உள்ள போய் நின்னது யார் அப்படின்னா இந்த பூபேந்தர் யாதவ் தான் போய் நின்னாரு. ஸோ அப்போ இது வந்து நான் சொன்னது ஒரு மாடல் தான் உங்களுக்கு. இது மாதிரி ஆயிரக்கணக்கான பக்கங்கள், 2000 கணக்கான பக்கங்கள் எப்படி நீதித்துறை அப்படிங்கிறது RSS மயமாயிருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியும்.